ஐயா, நீ இருக்கிற பக்கம் உன் பக்கம் கிழிஞ்சி கேவலமா அவ்வளவு அசிங்கமா போனதுனாலதான் உனக்கு ஒரு அடுத்த பக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இருக்கிற பக்கம் வேற மாதிரி இருக்கு, கேவலமா இருக்கு, வேதனையா இருக்கிறது, கண்ணீரா இருக்கிறது, புலம்பலா இருக்கிறது, துன்பமா இருக்கிறது, குறைச்சலா இருக்கிறது. ஐயோ, ஒவ்வொரு நாட்களும் பாடுகளுக்கு மேல பாடுகளா இருக்கிறது. முடியல ஆண்டவரே, ஏதாவது எனக்கு செய்யுங்கப்பா. உனக்கு தான் அந்த வியாதியினால, அந்த சாபத்தினால, அந்த தரித்திரத்தினால, அந்த கடன் பிரச்சனையினால என்னால மூழ்கி போகிற மாதிரி இருக்கிறது. எழும முடியல ஆண்டவர், மூச்சு விட முடியல. இன்னைக்கு என் ஆண்டவர் உனக்கா ஒரு புதிய பக்கத்தை, அதர் சைடு ஒரு புதிய பக்கத்தை தொடங்க என் ஆண்டவர் விரும்புகிறார். ஐயோ, நினைச்ச மாதிரி லாபம் இல்ல, நினைச்ச மாதிரி ஆசீர்வாதம் இல்ல. எப்படி என் வாழ்க்கை நான் சர்வை பண்ண போறேன்? எப்படி அந்த கடனை அடைக்க போறேன்? எப்படி நான் அந்த பிரச்சனையை தாண்ட போறேன்? எப்படி என் பிள்ளைகளுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்ய போகிறேன்? ஐயோ, எனக்கு தெரியல. எல்லாவற்றையும் தாண்டி பாஸ் ஓவர். ஊழியத்தின் பாதையில நினைச்ச மாதிரி இல்லப்பா. ஐயோ, நான் எதிர்பார்த்தது வேற, நான் நினைச்சது வேற. ஆனா இப்ப நான் போயிட்டு இருக்கிற பாதை எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. வெறுமையே பார்த்துட்டு இருக்கிறேன். ஓ, புலம்பலையே பார்த்துட்டு இருக்கிறேன், குழம்பிட்டு இருக்கிறேன். எனக்கு நிறைய நேரங்கள்ல என்னுடைய விசுவாசமே எனக்கு இல்லாம போன மாதிரி இருக்கிறது. ஆனா என் ஆண்டவர் இன்னைக்கு என்னை சந்திப்பீர், ஏதாவது செய்ய மாட்டீரா என்று சொல்லி காத்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்காக ஒரு புதிய பக்கத்தை, ஒரு புதிய பக்கத்தை right now ஜாக்கசெட்டே. கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடே நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு, விட்டு கொடுக்காத பேரழகு. உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எவ்வளவோ கஷ்டத்தோடு வந்திருக்கிறோம், எவ்வளவோ பாரத்தோடு நம்ம வந்திருக்கிறோம். சொல்ல முடியாத அநேக பாடுகள் மத்தியில் நம்ம வந்திருக்கலாம். அதன் மடுவில் தேவன் நமக்கு ஒரு அற்புதத்தை இன்னைக்கு செய்யட்டும். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை நெருக்கி அநேகர் போய்கொண்டிருந்த வேளையில் பெரும் பாடுகள், 12 வருஷம், 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 12 வருஷ பாடுகள் அவ கடந்து போனதா. ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது, இயேசு போறார்னு கேள்விப்பட்ட உடனே அவரை நம்ம பார்க்க விட மாட்டானுங்க, ஆனா அவரை எப்படியாவது நான் தொட்டா என் வாழ்க்கை மாறும் என்கிற ஒரு நம்பிக்கையில அந்த ஸ்திரீயானவள் கடந்து போகிறார். வேதம் சொல்லுகிறது, ஜன கூட்டம் நெருக்கி கொண்டிருந்த போது வஸ்திரத்தையாவது முதல்ல அவரை தொடணும்னு தான் போகிறார். அங்க இருக்கிற கூட்டத்தெல்லாம் பார்த்து அவரை தொட முடியாது. அவர் வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொட்டா சுகமாயிருவேன், என் பாடெல்லாம் மாறிடும், என் வேதனை எல்லாம் மாறிடும், என் துன்பம் எல்லாம் மாறிடும், என் கலக்கங்கள் எல்லாம் மாறிடும், என் நிந்தனைகள் எல்லாம் மாறும். இப்படி ஒரு எண்ணத்தோட அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும்படியாய் போகிறார். வேதம் சொல்லுகிறது, அவள் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா உடனே கர்த்தருடைய வல்லமை அவர் சரீரத்திலிருந்து, இயேசுவின் சரீரத்திலிருந்து புறப்பட்டு அவளுக்குள் பாய்ந்து போனது. அந்நேரமே அவள் ஆரோக்கியமானாள், அவள் சுகமடைந்தாள். நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை ஒரு சுகத்தை கட்டளையிடட்டும், ஒரு விடுதலை கட்டளையிடட்டும். உங்க இருதயத்தின் பாரங்களையும் பாடுகளையும் ஆண்டவர் மாற்றட்டும். உங்க இருதயத்தில் இருக்கிற விசாரங்களை கர்த்தர் மாற்றட்டும். அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, வசத்தின் ஓரத்தையாத்தோட நான் விரும்புகிறேன், அவருடைய பிரச்சனை நிரப்பட்டும். இன்னைக்கு என் வாழ்க்கையில் மாற வேண்டிய எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் நிறைந்தவர்களாய். தேங்க்யூ ஜீசஸ்.
Thank you Lord. உடைய பிரசன்னத்தில் நிரம்பி நம்ம பாடலாமா? ஹல்லேலூயா. அனுதினம் நீ வணைந்திடுமே. மறுபடியும் சொல்லும், குயவன் கையில், குயவன் கையில் களிமண்ணா விபாஷந்தரபா அனுதினமே வணைந்திடுமே. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே சொல்லலாமா? தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் ஆழ்கடலில் அலைகளினா அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பா இயேசு உண்டு. சேர்ந்திடுவே அவர் சமூகம் ஆத்ம நண்பா இயேசு உண்டு. சேர்ந்திடுவே ரகதுனமௌஷதா அவர் சமூகம். எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல், ஆத்ம நண்பர் எனக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. சேர்ந்திடுவே அவர் சமூகம். சொல்லலாமா? அவர் சமூகம். இன்னும் ஆசையா? ஆத்ம நண்பர் எனக்கு இருக்கிறார். ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. சேர்ந்திடுவே அவர் சமூகம். இன்னும் ஆசையா? இன்னும் ஆவியில் நிரம்பினவர்களா? என்னுடைய படகில் அவர் இருக்கிறார். இந்த பாதைகளை நான் கடந்து போவேன், இந்த உபத்திரவங்களை நான் கடந்து போவேன்.
இந்த அவமானங்களை நான் கடந்து போவேன், இந்த இழப்புகளை நான் கடந்து போவேன், இந்த நிந்தனைகளை நான் கடந்து போவேன். ஏன்னா அவர் என் கூட இருக்கிறார் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகட்டும். இப்ப நீ போகிற இந்த கடினமான, இந்த விருப்பமே இல்லாத, இந்த கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத இந்த பாதையை கடந்து போக இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு பலன் தருவார். இதை கடந்து போகும்படியாய் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், நான் மதிலை தாண்டிடுவேன். ஆண்டவரே, யோபு சொல்லுகிறார், அவர் அள்ளின தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது, அவர் அள்ளின வெளிச்சத்தினால நான் இருளை கடந்து போவேன். என் நம்புகிற பிள்ளைகள், இப்போ இருக்கிற இருளை நான் கடந்து போகத்தக்கதா, இப்போ இருக்கிற இந்த பாடுகளை நான் கடந்து போகத்தக்கதா, இப்போ இருக்கிற இந்த குறைச்சலை நான் கடந்து போகத்தக்கதா, இப்போ இருக்கிற இந்த வெறுமையை நான் கடந்து போகத்தக்கதா, ஆண்டவரே உங்க பிரசன்னம் என்னை நிரப்பட்டும், அந்த அபிஷேகம் என்னை நிரப்பட்டும், உங்க கிருபை என்னை நினைக்கி சந்திக்கட்டும். எல்லாவற்றையும் கடந்து போக எனக்கு ஒரு பலன் தாரும் ஆண்டவரே. இந்த பொல்லாத காரியங்களை, இந்த பொல்லாத சூழ்நிலைகளை ஆண்டவரே நான் கடந்து போக எனக்கு ஒரு பலத்தை தாரும் என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகள் வாய்களை திறந்தப்பா, இன்னைக்கு அந்த கிருபை எங்கள் மேல இறங்கட்டும், அந்த பலன் எங்களை நிரப்பட்டும் சுவாமி. சிகாரபா ஆத்ம நண்பா, இயேசு உண்டே, சேர்ந்திடுவே அவர் சமூக ஆத்ம நண்பா, இயேசு உண்டே, சேர்ந்திடுவே அவர் சமூகம். உங்க பிரசன்னத்தினால இந்த எல்லைகளை உண்மை ஆராதிக்க வந்திருக்கிற உங்க பிள்ளைகளை இன்னைக்கு அவனுடைய பிரசன்னம் நிரப்பிரட்டும். சீக்கிரமா ஒரு பெரிய மாறுதல்களை, மாற்றங்களை எங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுங்க சுவாமி. கிருபை பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தெய்வ பிரசன்னத்தில் அப்படி அமருங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் கவனிங்க, சந்தோஷமா கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் மட்டும்தான் நிரந்தரமான மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி. யாருமே இந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கவே முடியாது. அவர் சமூகத்தில் அவ்வளவு ஆனந்தம் இருக்கிறது. ஆமென். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், அவர் சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, அவர் சமூகத்தில், சத்தமா சொல்லுங்க, அவர் சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், அவருடைய வலது பார்சத்தில் நித்திய, எல்லாரும் சொல்லுங்க, நித்திய பேரின்பமும் உண்டு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். தேங்க்யூ. சத்தமா சொல்லுங்க ஆமென். ஒரு அந்த கோரஸ் அமௌண்ட்லாம் உற்சாகமா பாடிடலாமா? கைத்தட்டி, அவர் சமூகமன் சந்தோஷமே. ஆமென். அவர் சமூகமன் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நீரம்பி நீரம்பி வாழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. நல்ல கைத்தட்டி, அவர் சமூகமன் சந்தோஷமே. விடுதலையோடு பாரங்கள் எல்லாம் மாறட்டும், எல்லா போராட்டங்களும் மாறட்டும். நீரம்பி வாழியுதே, ஆனந்தம் பேரானந்தம். சத்தமா, அவர் சமூகமன் சந்தோஷமே. விடுதலையோடு அது நிறைவான சந்தோஷம். என் பாத்திரம் நீரம்பி நீரம்பி வாழியுதே. ஒரு சிரிச்ச முகமா, அவர் சமூகமன் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வாழியுதே. ஆமென் ஆமென். அவர் சமூகமன் சந்தோஷமே,
அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே. ஆமென். ஆமென் சொல்லுங்க. கடந்த வாரம் பெங்களூர் பட்டணத்தில் ஊழியத்தை நான் செய்யும் போது நல்ல ஒரு சபை, அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தது அந்த ஊழியங்கள். அப்போ நிறைய ஃபீட்பேக் வரும்ல மீட்டிங்கில். அப்போது அந்த சபையில் உள்ள ரொம்ப மூத்த விசுவாசி ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ண அந்த ஃபேமிலி கிட்ட சொன்னாங்களா, 22 வருஷம் அந்த சபையில் நானும் ஊழியம் செய்திருக்கிறேன், ஊழியத்தில் இருக்கிறேன். 22 வருஷம் பார்க்காததை இந்த ஆராதனை நம்ம பார்த்தோம்னு சொன்னாங்களாம். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? கடந்த வாரத்தில் ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு எனக்கு கிடைச்சது. என்னன்னா, தாவீது ரொம்ப வனாந்திரத்தில் ரொம்ப தர்ஸ்டியா இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு சொல்லுங்க? தாகமா இருக்கிறார். வெறும் தண்ணி, அந்த உலக பிரகாரமான தாகம் இல்ல, ஆவியில ஒரு தாகம் யாருக்கு இருந்திருக்கு? சத்தமா சொல்லுங்க. சொல்ல, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. ஆவியில தாகம் இருந்திருக்கிறாரு. ஆனா இவர் தாகமா இருந்துட்டே இருக்கு. அதனாலதான் தாவீது சொல்லுவார், என்னன்னா, என் பாத்திரம் நிரம்பி வழியும் வழியும் வழி. எல்லாரும் சொல்லுங்க, வழியும். சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க பா, சத்தமா. என் பாத்திரம் நிரம்பி, எல்லாம் சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி. அப்ப வழிகிறது வழிகிறதுன்னு விசுவாசத்துல பாடிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இவரை நிரப்புறதற்காக சாமுவேலை கர்த்தர் தெரிந்து கொண்டு சாமுவேல்கிட்ட சொல்றார், உன்னுடைய கொம்ப, அதாவது அபிஷேக தைலத்தின என்ன செய், கொம்புல நிரப்பி வச்சுக்கிட்டே இரு. ஒருத்தன் காத்திருக்கிறான், அவனுக்கு அந்த அபிஷேகம் போய் சேரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பா. நிறைய பேருக்கு புரியல நினைக்கிறேன். ஐயா, நீ தாகத்தோடு இருந்தா உனக்கு வர வேண்டிய அபிஷேகம் உன்னை சந்திக்கும், உனக்கு வர வேண்டிய அற்புதங்கள் உன்னை சந்திக்கும். நீ கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிரம்பி, புரிஞ்சா இல்லையா நான் சொல்றது? அப்ப சாமுவேல் என்ன பண்றாருன்னா, அந்த கொம்புக்குள்ள எண்ணெயை ஊத்தி, அந்த அபிஷேக தைலத்தை ஊத்தி நிரம்பி காத்திருக்கிறார். ஏன்னா ஒருத்தனுக்கு குப்பியை கொடுத்தும் குப்பியை வச்சு ஊத்தணும், அவன் சரியான வேலையை செய்யல. அப்போ இப்போ ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, கொம்புக்குள்ள அபிஷேகத்தை வச்சு இதற்கு ஏத்த பாத்திரம் யார் என்பதை ஆவியானவர் தேடிக்கொண்டிருந்தார். அப்பதான் ஒரு நாள் வேதம் சொல்லுகிறது, ஓ உன்னை கண்டுபிடித்தேன். தாவீதை பார்த்து சொல்லுவார் பார், உளையான நிலத்திலிருந்து, பாலான நிலத்திலிருந்து உன்னை நான் கண்டுபிடித்தேன். இதை எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நீ தாகமா இருக்கிறத கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டார்னா, உனக்கு சாதாரண அபிஷேகம் அல்ல, உனக்கு ராஜரீக அபிஷேகத்தை, ராஜாக்களுடைய அபிஷேகத்தை, ராஜாக்கள் மேல வைத்திருக்கிற கிருபையை என் ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிச்சீங்கன்னா வேற மாதிரி கையை தட்டும் போது அந்த கிருபை என் மேல இறங்கட்டும், அந்த அபிஷேகம் என் மேல இறங்கட்டும். ஆண்டவர் இன்னைக்கு அந்த ராஜரீக அபிஷேகத்தை பாத்திரவானாய் என்னை மாற்றும், அந்த அற்புதங்களுக்கு பாத்திரவானாய், அந்த அதிசயத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவானாய் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிற தேவ பிள்ளைகள் நல்ல 6 நிமிஷம் அது முழு பலத்தோடு கைகளை தட்டுகிற வேளையில் பரலோகமே நமக்காக இன்னைக்கு வேலை செய்யட்டும். பரலோகமே இறங்கட்டும். ரைட் நவ இறங்கட்டும். தேவ மகிமை இப்பொழுது ரைட் நவ வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. ஆமென். சாமுவேல் அந்த அபிஷேகத்தை வச்சு வெயிட் பண்றார். சும்மா ஒருத்தரை தூக்க மாட்டார் ஆண்டவர், சும்மா ஒருத்தர் அபிஷேகம் பண்ண மாட்டார். நீ எந்த அளவு வெறித்தனமா தேவ சமூகத்துல காத்திருக்கிறாயோ அந்த அளவுக்கு மேல நம்புற பிள்ளைங்க கைத்தட்டி வாங்கிக்கலாம். ஆமா, நம்ம மேல 1000 மிஸ்டேக்ஸை வச்சுட்டு, குறைச்சலை வச்சுட்டு, ஆண்டவர் இன்னும் எனக்கு ஒரு அற்புதம் செய்யல, இன்னும் என்ன சந்திக்கல, இன்னும் என் வாழ்க்கையில மாற்றம் வரல நம்ம நினைச்சிட்டு இருக்க முடியாது. மாற வேண்டியது மாறட்டும். ஆண்டவரே, எனக்கு வேண்டிய கிருபையை என் மேல வைப்பீராக, அந்த அபிஷேகத்தை என் மேல வைப்பீராக. ஏன்னா ஒரு நாள் தெரியும், தாவீது தாகத்தோடு வாஞ்சையோடு மனாந்திரத்தில் இருந்த போது கூட கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி தாகத்தோடு இருந்து விசுவாச வார்த்தையில அவன் பேசி கொண்டிருந்தத தான் சொந்த தகப்பனுக்கு கேட்கலனாலும் பரலோகத்தை உண்டாக்கின, அவனை உருவாக்கின, தாயின் கருவில் அவனை பாதுகாத்த ஆண்டவருக்கு கேட்டுச்சு. அப்பதான் ஆண்டவர் சொன்னார்,
நீ போய் ஈசாயின் குடும்பத்தில் ஒருவனை தெரிந்து கொண்டு எனக்காக ஒருவன், இந்த வார்த்தை நல்லா இருக்குதானே, எனக்காக ஒருவனை தெரிந்து கொண்டு அவன் அபிஷேகம் பண்ணு. ஏன்னா எனக்காக ஒருவன் காத்திருக்கிறான், என் தொடுதலுக்காக காத்திருக்கிறான். என் ஆண்டவர் என்னை சீக்கிரம் சந்திப்பா. இந்த புழுதியில் இருக்கிற என்னை, இந்த குப்பையில் இருக்கிற என்னை, இந்த குறைச்சலில் இருக்கிற என்னை, மனுஷனால் அங்கீகரிக்கப்படாத என்னை, சொந்த தாய் தகப்பனால தள்ளப்பட்ட என்னை நிச்சயம் ஒரு நாள் என் கர்த்தர் உயர்த்துவார். என் சத்துருக்களுக்கு மேலாக எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்துவார். என் சொந்த சகோதரர்களே, என்னை வேண்டாம், என்னை தள்ளி என்னை பாரமா நினைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளின் மத்தியில என் ஆண்டவர் நிச்சயமாய் எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வார் என்று நம்பி ஒரு நாள் காத்திருந்தா ஆண்டவர் எப்போ என்னை சந்திப்பார், எப்போ என்னை உயர்த்துவார், எப்போ என்னை மேன்மைப்படுத்துவார். இந்த சிறையிருப்பில் இருந்து, இந்த உபத்திரவங்களில் இருந்து, இந்த குறைச்சல்களில் இருந்து கர்த்தர் என்றைக்கு என்னை மேலே கொண்டு வருவார், நான் உயர என்றைக்கு எழும்ப போகிறேன் என்று காத்திருந்த தாவீதுக்கு அழைப்பு வந்தது போல. come on people, இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரை நோக்கி காத்திருக்கிற தேவ பிள்ளையே, எந்த அடையாளமும் இல்ல, எந்த விதமான நம்பிக்கை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறியா? அவரை நம்பி இருக்கிற ஒண்ணு அவர் கைவிட மாட்டார் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல கையை தட்டி come on. Glory to God. Amen. அம்மாதானே? சில பாதைகள் கடினமாக தான் இருக்கிறது. சில பாதைகளை கடக்க நமக்கு பலன் இல்லை. சில பாதைகளை தாண்டி செல்ல நமக்கு சத்துவம் இல்லை. ஒரே ஒரு காரியம்தான், ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை எப்படியாவது தூக்கி விடுங்கப்பா. வனாந்திரத்தில் தனித்து விடப்பட்டவனாய் போல இருந்த தாவீத ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்றார், நீ போ, எனக்காக இயங்குகிற ஒரு பாத்திரம் அங்க இருக்கிறது. ஆமே, என்னையே நினைத்து கொண்டிருக்கிற ஒரு பாத்திரம் அங்க இருக்கிறது. என் அபிஷேகத்திற்காக காத்திருக்கிற ஒரு பாத்திரம் அங்க இருக்கிறது. ஈசாயின் குடும்பத்தில் ஒரு பாத்திரம் எனக்காக இருக்கிறது. நீ போ. ஆமே, அப்படி இருக்கணும் நம்ம தேவ பிள்ளைங்க. ஆமே, எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? வாழ்க்கையில் ரொம்ப போர் அடிக்குது, அவங்க மட்டும் கை வருதுங்க பா. சும்மா வயதுங்க, சும்மா போரா இருக்குதுங்க லைஃப். போர் அடிக்குதா இல்லையா? போர் அடிக்குதான் நான் சொல்றது, நேரம் போகல அந்த போர் சொல்லலன்னா. வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு அப்படியே இருக்குதாப்பா, அதே மூஞ்சி, அந்த ஓட்ட பாத்திரத்தையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த பிரச்சனைகளையே நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதே ஓனர் மூஞ்ச எத்தனை வருஷம் நாங்க பார்த்துட்டே இருக்கிறது. போரிங் லைஃப்ல சம்டைம்ஸ் சில பாதைகள் நமக்கு பிடிக்காது, வெறுப்பா இருக்கும். எத்தனை பேர் அப்படி அந்த பாதையை கடந்து போயிருக்கீங்க, இல்லைன்னா போயிட்டு இருக்கீங்க? அவன்கிட்ட கை உயர்த்துங்கப்பா. கை உயர்த்தாத ஆட்கள்லாம் நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆட்களே கிடையாது. நீங்களாம் டைரக்டா பரலோகம் போயிடலாம். ஆமா ஆமா, எவ்வளவு நாள்டா நம்ம இதையே நம்ம கடந்து போறோம்.
இப்படியே இருக்க போறோம். ஒரே ஒரு வார்த்தை எனக்கு வந்துச்சு டக்குன்னு ஆவியில, அக்கறைக்கு போவோம். நீ ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்ற, ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். அது NIV-ல கிராஸ் ஓவர்னு இருக்கு, ஒரு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல பாஸ் ஓவர்னு இருந்துச்சு. எனக்கு இந்த பாஸ் ஓவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லெட் அஸ் பாஸ் ஓவர். அப்ப ஆவியில சில காரியங்களை ஆவியானவர் ஸ்பிரிட்ல ப்ராஃபட்டிக்கா ஆவியானவர் எனக்கு பேசினார். லெட் அஸ் பாஸ் ஓவர். நம்ம அடுத்த பக்கத்துக்கு, அடுத்த பகுதிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பேரையும் கொண்டு போகுவார் நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தத்துல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாஸ் ஓவர். ஆமென். நீ கடந்து போகிற இந்த இப்ப ஒரு பகுதியில் இருக்கிற, விரும்பி இருக்கிறியோ விரும்பாம இருக்கிறியோ, ஆனா மனசுக்குள்ள ஒண்ணு தோணுது, ஆண்டவர் இதை கடந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு மாதிரி தோணுது. ஆண்டவரே, இந்த பாடுகளை, இந்த தண்ணீரை, இந்த உபத்திரவத்தை, இந்த குறைச்சலை, இந்த ஏமாற்றத்தை, இந்த பயத்தின் சூழ்நிலைகளை, என் படகு அசைஞ்சிட்டு இருக்கு, எப்படியாவது இது நல்லா இருக்கு. அது நான் ஏன் அந்த பாட்டை எடுத்தேன்னு எனக்கு தெரியல. அந்த நான் போயிட்டு இருக்கிற போட்டு ஷேக் ஆயிட்டே இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் நான் கேட்கிறேன், ஆண்டவரே இதுலயே ஷேக்லயே என் வாழ்க்கை இருக்க வேண்டாம். நான் பாஸ் ஓவர் பண்ண விரும்புறேன். நான் கடந்து போக விரும்புறேன். நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக விரும்புறேன். அப்படி விசுவாசிக்கிற பிள்ளைங்க இந்த வார்த்தையின்படியாய் என்னை கர்த்தர் கடந்து போக பண்ணுவார், என்னை கர்த்தர் தாண்ட செய்வார். அதான் நான் சொன்னேன் தானே, தாவீது காத்து கொண்டே இருக்கிறார். எப்போ இந்த வனாந்தரத்தை நான் தாண்டுவேன், எப்போ இந்த வெறுமையை நான் தாண்டுவேன், எப்போ இந்த தள்ளப்பட்ட சூழ்நிலைகளை நான் தாண்டுவேன், எப்போ என்ன ஆண்டவர் அபிஷேகத்தால் நிரப்பி நான் பெரிய நம்பிக்கையை வச்சிருக்கிறேனே, நான் பெரிய விசுவாசத்தோட காத்திருக்கிறேனே, எனக்கு அது எப்போ நடக்கும், எப்போ எப்போ என்கிற ஒரு கேள்வியோடு இருக்கிற அவனுக்கு ஒரு பாஸ் ஓவர் வந்தது தானே. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப். விசுவாசத்தோட இருக்கிற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப். வனாந்தரத்தில் இருக்கிற அவனை கர்த்தர் கூப்பிட்டு அபிஷேக தைலத்தை ஊற்றி கர்த்தர் அவனை அடுத்த ஒரு கட்டத்திற்கு ஆண்டவர் கொண்டு போனார்னா, இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்க ஒவ்வொருவர் மேலையும் ஒரு அபிஷேக தைலத்தை இன்னைக்கு கர்த்தர் ஊற்றி உங்களை ஒரு அடுத்த பகுதிக்கு ஆவியானவர் கொண்டு போகத்தக்கதாய் ஒரு கிருபையை, ஒரு வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல ஊற்றட்டும் என்று சொல்லி நம்புற பிள்ளைங்க, விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி கம் ஆன் பீப்பிள், ஆண்டவரை இன்னைக்கு அந்த கிருபை என் மேல இறங்கட்டும், அந்த அபிஷேகம் என் மேல இறங்கட்டும், அந்த வல்லமை என்னை நிரப்பட்டும், நான் தாண்டணும். எஸ், இந்த வழியோடு, இந்த வழிகளோடு நான் இருந்தது போதும், இந்த பாரத்தை சுமந்து கொண்டு நான் நடந்தது போதும். இந்த சிலுவை ஆமென். இயேசு சிலுவையை சுமக்கும் போது ரொம்ப பாடங்கள் தான், பாடுகள் தான். அந்த சிலுவைக்கு பின்பு உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய மீட்பு வந்துச்சு தானே. அதே போல ஆண்டவரை இப்போ நான் கடந்து போகிற இந்த பாடுகள், இப்போ நான் கடந்து போகிற தூக்கி சுமக்கிற இந்த நிந்தனைகள், தூக்கி சுமக்கிற இந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் இனி நான் கடந்து போகத்தக்கதாய் எனக்கு ஒரு கிருபைய இன்னைக்கு ஆண்டவர் ஊற்றுங்கன்னு சொல்லி கேட்கிற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி பாஸ் ஓவர். Oh, come on people, let us pass over unto the other side. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, அடுத்த பக்கம். வாழ்க்கையில எத்தனை பேருக்கு அடுத்த பக்கம்? இனிமே உங்க மைண்ட் வாய்ஸ் தெரியுது, இருக்கிற பக்கத்தையே நாங்க கிழிச்சிட்டு இருக்கிறோம், இதுல அடுத்த பக்கம் வேறயா? இருக்க பக்கம் கிழிஞ்சு போனதுனாலதான் ஆண்டவர் உனக்கு ஒரு அடுத்த பக்கத்தை. இது நல்லா இருக்க வெளிப்பாடு. ஆமாவா இல்லையா? ஐயா, நீ இருக்கிற பக்கம் உன் பக்கம் கிழிஞ்சி கேவலமா அவ்வளவு அசிங்கமா போனதுனாலதான் உனக்கு ஒரு அடுத்த பக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
எத்தனை பேர் விசுவாசி இருக்கிற பக்கம் ஐயோ முடியல வேண்டாம் அப்படி இருக்கிற பிள்ளைங்க ஒரு அரை நிமிஷமாவது கை தட்டி ஆமாண்டவரே இனி எங்களுக்கு அடுத்த பக்கத்திற்கு come on people வாங்கிக்க ஆவியில வாங்கிக்க இந்த வார்த்தை எல்லாம் புறப்படும் போதே விசுவாசி அப்பா எஸ் இருக்கிற பக்கம் வேற மாதிரி இருக்கு, கேவலமா இருக்கு, வேதனையா இருக்கிறது, கண்ணீரா இருக்கிறது, புலம்பலா இருக்கிறது, துன்பமா இருக்கிறது, குறைச்சலா இருக்கிறது. ஐயோ ஒவ்வொரு நாட்களும் பாடுகளுக்கு மேல பாடுகளா இருக்கிறது, முடியல ஆண்டவரே ஏதாவது எனக்கு செய்யுங்கப்பா. உனக்கு தான் அந்த வியாதியினால, அந்த சாபத்தினால, அந்த தரித்திரத்தினால, அந்த கடன் பிரச்சனையினால என்னால மூழ்கி போகிற மாதிரி இருக்கிறது, எழும முடியல ஆண்டவரை மூச்சு விட முடியல. இன்னைக்கு என் ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய பக்கத்தை அதர் சைட் ஒரு புதிய பக்கத்தை தொடங்க என் ஆண்டவர் விரும்புகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க அரை நிமிஷம் அது கையை தட்டை வாங்க. இப்ப இருக்கிற பக்கத்துல வியாதி இருக்கிறது, தரித்திரம் இருக்கிறது, அலங்கோலம் இருக்கிறது, ஐயோ முடியலங்கிற பெருமூச்சு இருக்கிறது. இனி அடுத்த பக்கத்துல ஓ கர்த்தர் உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை, புதிய மகிமைய, புதிய கிருபைய, புதிய ஜீவன கர்த்தர் கொடுத்து உன்னை எழும்ப செய்யட்டும். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசு, தேவ வல்லமை அப்படியே வியாபிக்கட்டும். டங்ஸ்ல பேசு எல்லாம் ஜோமனே. ஹalleluya. Let us pass over unto other side. கிராஸ் பண்ண போறேன், ஜெயம் எடுக்க போறேன். இந்த பக்கத்துல தோல்வி, இந்த பக்கத்துல எனக்கு ஜெயம் இல்லை, இந்த பக்கத்துல எனக்கு நான் எதிர்பார்த்தது இல்லை. ஆனா நீ எதிர்பார்த்ததற்கு மேல உனக்கு கர்த்தர் செய்யும்படிக்கு ஒரு புதிய பக்கம் இன்றைக்கு. என் புருஷன் என்ன கவனிக்கல, என் புருஷனை நேசிக்கல, புருஷனை கண்டுக்கல, என் புருஷனை விட்டுட்டான், என்ன கை விட்டுட்டான், அதனால இந்த பக்கம் எனக்கு ஆலோசனமாய் போயிடுச்சு, கேவலமாய் போயிடுச்சு, மனுஷன் விரும்புகிற மாதிரி என் பக்கம் இல்ல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு ஒரு கிருபையை உனக்கு கொடுத்து ஒரு புதிய பக்கத்தை உனக்காக கர்த்தர் திருப்பி. Let us pass over unto the other side. ஊழியத்தின் பாதையில நினைச்ச மாதிரி இல்லப்பா. ஐயோ நான் எதிர்பார்த்தது வேற, நான் நினைச்சது வேற. ஆனா இப்ப நான் போயிட்டு இருக்கிற பாதை எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. வெறுமையே பார்த்துட்டு இருக்கிறேன், ஓ புலம்பலையே பார்த்துட்டு இருக்கிறேன், குழம்பிட்டு இருக்கிறேன். எனக்கு நிறைய நேரங்கள்ல என்னுடைய விசுவாசமே எனக்கு இல்லாம போன மாதிரி இருக்கிறது. ஆனா என் ஆண்டவர் இன்னைக்கு என்னை சந்திப்பீர், ஏதாவது செய்ய மாட்டீரா என்று சொல்லி காத்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்காக ஒரு புதிய பக்கத்தை, ஒரு புதிய பக்கத்தை right now Chakra City Lipra Sitarabo. Glory 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 glory. ஒரு புதிய பக்கத்தை என் ஆண்டவர் எனக்காக. என் பிசினஸ்ல வெறுமையா இருக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ நினைச்ச மாதிரி லாபம் இல்ல, நினைச்ச மாதிரி ஆசீர்வாதம் இல்ல. எப்படி என் வாழ்க்கை நான் சர்வை பண்ண போறேன், எப்படி அந்த கடனை அடைக்க போறேன், எப்படி நான் அந்த பிரச்சனையை தாண்ட போறேன், எப்படி என் பிள்ளைகளுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்ய போகிறேன். ஐயோ எனக்கு தெரியல. இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் உன்னை நிரப்பட்டும், அந்த அபிஷேகம் உன்னை நிரப்பட்டும். எல்லாவற்றையும் தாண்டி பாஸ் ஓவர். Pass over. Let us pass over unto the other side. Mal keribu tuna. Glory to God. இப்ப இருக்கிற பக்கம் நிறைய ஓட்ட விழுந்துருச்சு, நிறைய கீறல் ஆயிடுச்சு. அதில் பார்த்தா ஒண்ணுமே இல்லை.
கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடே நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவார். கண்ணீரோடே நீ விதைத்தால் இஸ்ரவேலை காக்கும் தேவன். ஆமென். இஸ்ரவேலை காக்கும் தேவன், உறங்கவில்லை தூங்கவில்லை. கசந்த மாறா மதுரமா, சொல்லுங்க, வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கமோன். கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடே நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடே நீ விதைத்தால் இஸ்ரவேலை காக்கும் தேவன், உறங்கவில்லை கைதடி வரலாமா? இஸ்ரவேலை காக்கும் தேவன், உறங்கவில்லை தூங்கவில்லை. தண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். கண்ணீரை அவர் துடைத்திடுவார். போல சத்ரு வந்தோம் ஏற்றிடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தா கொடியேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன், தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன், உறங்கவில்லை தூங்கவில்லை. கசந்த மாறா மதுர, சொல்லுங்க தேவ பிள்ளையை பாடும்போது அந்த வார்த்தையின்படியே உனக்கு ஆகட்டும். கண்ணீரோடே நீ விதைத்தால், கண்ணீரோடே நீ இஸ்ரவேலை காக்கும் தேவன், உறங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன், உறங்கவில். நீங்க மட்டும் சொல்லுங்க. கசந்த மாறா சமான் அரராத். வாயை திறந்து அறிக்கை பண்ணு. கசந்த மாறா மதுர, நல்லா சந்தோஷமா நம்பிக்கையோட. கண்ணீரோடு நீ விதைத்தால் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நடக்கும். கடந்த முறை லாஸ்ட் வீக் வந்து ஒரு சாட்சி, நான் பாம்பேலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அவங்க மட்டும் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, ஹிந்து குடும்பத்திலேருந்து வந்தவங்க. பட் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாங்க. சர்ச்சுக்கெல்லாம் போக முடியாது, ஏன்னா அவங்க வீட்டில் இன்னும் யாரும் ரட்சிக்கப்படலை. அப்போது நான் ஒரு முறை பூனேயில் வந்து பிரசங்கிக்கும் போது மாதம் இஎம்ஐ கட்டி அந்த சாட்சியை நம்ம லாஸ்ட்டு இன்னொருத்தர் ஃபேமிலியும் வந்து சொன்னாங்க. ஒரே இதில் கர்த்தர் வந்து கிரியை செய்து கிட்டத்தட்ட 4.5 கோடி ரூபாய் கடன் இருந்ததுதான். அதில் எப்படின்னா 2 கோடி ரூபாய் எப்படின்னா ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய லாபம் வரணும்னு சொல்லி. அதுக்கு கொஞ்ச நாள் வந்திருக்கு, அது அப்புறம் அப்படி ஏமாச்சலாம். இப்போ நிறைய குரூப்ஸ் இருக்குல்ல, அப்படி ஒரு பணத்தை போடுவாங்க, வட்டி கொடுக்குற நிறைய கொடுப்பான், அப்புறம் மூடிட்டு போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏமாந்த நிலைமையில. அப்போ அந்த வார்த்தை வந்து நான் சொல்லியிருக்கேன், நான் அந்த பிரசங்கம் உங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். என்னையா மாசம் நானே அதை விசுவாசிக்கிறேன்,
கர்த்தர் எல்லா இஎம்ஐ கேன்சல் பண்ணட்டும், கர்த்தர் கிளியர் பண்ணட்டும். அல்லேலூயா. அப்போ அந்த அம்மா அந்த வார்த்தை அந்த அம்மாவை தொட்டு இருக்கு, டச் பண்ணிருக்கு பயங்கரமா. அவங்க சொன்ன சாட்சி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது ரொம்ப விசுவாசிச்சிருக்காங்க அந்த அம்மா, ஜெபம் பண்ணிருக்காங்க. 1 மந்த்லே ஒரு நாள் சொன்னாங்க, வருவேன் உங்க இடத்தை சாட்சி சொல்ல வருவேன்னு சொன்னாங்க. 2 கோடி ரூபாவை ஆண்டவர் கிளியர் பண்ணாரோ. போவத்தை சொல்றேன் பாருங்க. அப்போ அதுக்கு பிறகு அவங்க பையனுக்கு ஒரு அற்புதம் நடந்ததான். ஏன்னா நான் பிரசங்க தானே இப்ப இன்னைக்கு உன் பிசினஸ் வெறுமையா இருக்கு, நிக்க கூட நேரம் இல்லாம உன் பிசினஸ் வேற மாதிரி இருக்க போது நான் சொல்லியிருக்கேன். அதை அவங்க விசுவாசிச்சிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, 1 மாசம் அந்த பிரசங்கத்தை கேட்ட 1 மந்த்துக்கு பிறகு என் பையனுக்கு நிக்கிறதுக்கு நேரம் இல்ல பிரதர். அப்படி கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊத்தி இருக்கிறார். ஆமே. அப்ப நான் கேட்டேன், இன்னும் 2 கோடி இருக்குதுன்னு கேட்கும்போது அது எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. ராமன் சொல்லக்கூடாதா? கிட்டத்தட்ட 10 தண்ணியில் லாரி ஓடுதான் நிறைய சொன்னாங்க. அப்ப நினைச்ச ஆண்டவரை எங்கேயோ பேசின வார்த்தைகள். ஏன் இதை நான் சொல்றேன்னா, எனக்கும் நம்புறேன், உங்களுக்கும் நம்புறேன். கசந்த மாறா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை. சத்தமா வாயை திறந்து சரி நீங்க எல்லாம் எனக்கு நேரம் கை நீட்டுங்க பாப். அப்படி சொல்லுங்க பாப். நான் உங்களை பார்த்து பாடுறேன், நீங்க என்ன பார்த்து பாடுங்க. ரெடியா? கசந்த மாறா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். 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 கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தால் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன். அதுல உங்க பேரை போட்டு பாடுங்க. அலெக்ஸை காக்கும் தேவன் உறங்கவில்லை. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, உங்க பேரை போட்டு பாடுங்க, பாடி பாருங்க பாப். அலெக்ஸை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங். Glory to God. வார்த்தை நம்புறீங்களா? கர்த்தர் pass over. Let us pass over unto the other side. ஆமென். நிறைய லைஃப்ல ஊழியத்தில் நிறைய சொல்ல முடியும், தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில சொல்ல முடியும், வேதத்துல சொல்ல முடியும். ரூத்துடைய ஃபர்ஸ்ட் பக்கம் ரொம்ப கிழிஞ்சு போச்சுதான், முடிஞ்சு போச்சுதான், கேள்விக்குறியாய் மாறி போனதுதான். அடுத்த பக்கம் அவளுக்கு இருந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல கைப்பிடிச்ச உனக்கு அடுத்த பக்கம் இருக்கிறது. இதோட இந்த பக்கமே எனக்கு முடிவோ நினைச்சிராத. இது உன் முடிவு அல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் தாண்டி வர பண்ணுவார். உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆமென். அவரை மட்டும் விடுறார். அவரே நம்பிரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரே நம்பிக்கொண்டு. ஆமென். வாசிக்கலாமா? மார்க் 4:35 வாசிக்கிருப்பாங்க. அன்று சாயங்காலத்தில் அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களெல்லாம் பார்த்து சொல்றார், இப்ப இருக்கிற இந்த இடத்துல, இப்ப இருக்கிற இந்த பாதையில, இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலைகள்ல நீ சோர்ந்து போயிட்ட. சில வேளைகளை வாழ்க்கையிலேயே சோர்ந்து போயிட்டு, வாழ்க்கையே போதும் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, அப்படி கூட நிறைய பேர் எத்தனையோ முறை ஜெபம் பண்ணிருப்பீங்க. கரெக்டா இல்லையா? சொல்லுங்களேன். ஏன் அவ்வளவு பெரிய தேவ ஊழியக்காரன் எலியாவே சொன்னார்,
நல்ல மெல்ல ஆண்டவரே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ள. ஏன்னா இந்த பாதை எனக்கு கடினமாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் இந்த பூமியில வாழ்றதுக்கு எனக்கு ரொம்ப போராட்டமா இருக்கிறது. என்னால முடியல. இதை என்னால என்ன செய்ய முடியும்? மேனேஜ் பண்ண முடியல. இதை என்ன தாண்ட முடியல. இந்த தனிமையை என்னால தாண்ட முடியல. இந்த ஏமாற்றத்தை என்னால தாண்ட முடியல. இப்படிப்பட்ட ஒரு லைஃப் எனக்கு போரா இருக்கிறது. என்னால முடியல ஆண்டவரே. இந்த பக்கம் எனக்கு பிடிக்கல. ஐயோ இந்த சைடு எனக்கு பிடிக்கல. எத்தனை பேர் அப்படி நம்பி நினைச்சிருக்கீங்க? அவங்க கை உயர்த்துங்கப்பா. ஏதோ ஒரு சூழ்நிலையில லாக்கா இருக்கிற பிள்ளைகளுக்கு, போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, ஒருவேளை வியாதியின் படுக்கையில பெட்ல இருப்பாங்க பாருங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்கிட்ட போய் கேட்டு பாருங்க. ஐயோ என்னைக்கு நாங்க இங்க இருந்து வெளியே போவோம், என்னைக்கு நாங்க டிஸ்சார்ஜ் ஆவோம், என்னைக்கு இந்த பாடுகள், இந்த பெட் ரிடன் எனக்கு மாறும், இந்த படுக்கை என்னைக்கு மாறும், எனக்கு இன்னொரு பக்கம் வராதா, நான் சுகமா இருக்க மாட்டேனா, நான் ஆசீர்வாதமா இருக்க மாட்டேனா, நான் ஆரோக்கியமா இருக்க மாட்டேனா, நான் சந்தோஷமா இருக்க முடியாதா, இனி நானும் என் குடும்பமும் மகிழ்ச்சியால இருக்கவே முடியாதா, எப்போ பார்த்தாலும் அழுகை, எப்போ பார்த்தாலும் வேதனை, எப்போ பார்த்தாலும் கண்ணீர், எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே என்னை நொறுக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், மனுஷனுடைய வார்த்தைகள், மனுஷனுடைய துரோகங்கள், மனுஷனுடைய ஏமாற்றங்கள் தான் என்னை சுற்றி இருக்கிறது. இந்த பாதையிலிருந்து நான் ஜம்ப் பண்ண விரும்புறேன், இந்த பாதையிலிருந்து நான் தாண்ட விரும்புறேன். ஆனா என்னால முடியல. ஆனா இன்னைக்கு நான் ஆவியில சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். எத்தனை பேர் கேட்க ரெடி ஆயிட்டீங்க? வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 30 சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். ஆண்டை போல அன்னைக்கு சாயங்காலம் ஆன போது ஆண்டவர் சொல்றார், உங்களை அடுத்த பக்கத்துக்கு நான் கொண்டு போக போறேன், அக்கறைக்கு. Let us pass over unto the other side. உன்னை கொண்டு போக போகிறேன் என்று சொல்லி சொன்ன வார்த்தையை நம்புற பிள்ளைங்க நல்ல முழு பலத்தோடு கை தட்டி, ஆண்டவரே இப்போ இருக்கிற பாதைகளை நான் கடந்து ஆமென். நெறிஞ்ச முள்ளு மாதிரியே இருக்குது ஆண்டவரே இந்த பாதை, நெறிந்த நாணலை போல. உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது, நெருப்புல நடக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு நாளையும் கடந்து போவதே எனக்கு பெரிய பாரமா இருக்கிறது. ஒவ்வொரு காலங்களை கடந்து போவதே என்னால முடியாத காரியமாக இருக்கிறது. அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, இல்லைன்னா என் ஆத்மாவை எடுத்துக் கொள்ளுங்க நீ சொல்லி எத்தனையோ பேர் கதறி கொண்டிருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து சொல்றேன், உனக்கு ஒரு அடுத்த பக்கம் இருக்கிறது. Let us pass over. ஆண்டவனை கொண்டு பார்த்து சொல்றார், கவலைப்படாத மகனே மகளே, சோர்ந்து போகாத, அடுத்த பக்கத்துக்கு உன்னை கொண்டு போகிறேன். இப்ப இருக்கிற இந்த பாதைகளை நான் கடந்து போக உனக்கு நான் பலன் கொடுத்து தைரியம் கொடுத்து. வியாதியிலே மூழ்கிடுவோமா நினைக்காது. ஐயோ இந்த வழியில நான் நொறுங்கி போறேன், ஒவ்வொரு நாளும் இந்த வழியை என்னால கடந்து போக முடியல. மனசுல வழி இருக்குது, சரீரத்திலும் எனக்கு வழி இருக்கிறது. எந்த மருந்து போட்டும் கூட அந்த வழி எனக்கு சுகமாகல, என்னால முடியல. ஆண்டவர் உங்களுக்கு அடுத்த பக்கத்தை அவர் உங்களை கொண்டு போக இன்னைக்கு அவர் வந்திருக்கிறார். உன் கையை பிடித்து, உன் வலக்கரம் பிடித்து, பயப்படாதே சிறு பூச்சியே, யாக்கோபெனும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலும் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. உன் வலக்கரம் பிடித்து உனக்கு துணை நிற்கிறவர் சொல்லுகிறார். Let us pass forward. நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, நீ ரொம்ப புலம்பிட்ட, ரொம்ப ரொம்ப ஒடுங்கி போயிட்டு, கண்ணீர் கூட உனக்கு வரல. அவ்வளவு கண்ணீர் உன் வாழ்க்கையில போயிட்டு, கண்ணீர் கூட இல்லையே,
அழுகிறதற்கு கூட கண்ணீர் இல்லை. உடைஞ்சு போய் இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை யாருக்குன்னு தெரியல. ஆவியில எத்தனையோ பேர் யூடியூப்ல பாக்குறாங்க நம்ம நிகழ்ச்சி. ஆனா நான் நம்புறேன், எத்தனையோ பேர் இந்த வார்த்தை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறேன். கண்ணீர் கூட இல்லை ஆண்டவரே, நான் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறேன், நான் ரொம்ப நொறுங்கி போயிருக்கிறேன், என்னால முடியலப்பா, நடக்க முடியலப்பா, ஏதாவது செய்யுங்கப்பா, ஏதாவது செய்யுங்கப்பா. அங்கலாய்க்கிற தேவ பிள்ளைக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு வார்த்தை சொல்றார். மகனே மகளே, உன் கூட நான் இருக்கிறேன், உன் கையை நான் பிடிச்சிருக்கிறேன். எப்படி கடந்து போவேன்னு நினைக்காத, நான் உன் கூட இருந்தா பள்ளங்களையும் நீ தாண்டுவாய், மேடுகளை நீ தாண்டுவாய், எல்லாவற்றையும் தாண்டுவாய். நீ அழுது கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைக்கு அடுத்த பக்கம் இருக்கிற உனக்கு ஒரு களிப்புள்ள நாட்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்புற பிள்ளைங்க கை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்களேன். கசப்பு நிறைந்த வாழ்க்கையை மாற்றி, கசப்பான சூழ்நிலையை மாற்றி, வார்த்தையை கேட்கும் பொழுதே ஆண்டவருடைய வல்லமையின் அபிஷேகம் உங்களை சந்திக்கட்டும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி, இப்ப இருக்கிற வலி நிறைந்த இந்த பாதைகளை, I am helpless, ஆண்டவரே என்னால முடியாது, இனிமே என்ன தூக்குங்க, என்ன தூக்கி கொண்டு போங்க. அதுக்கு இன்னைக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். டீச்சர்களை பார்த்து சொல்றார், சாயங்காலமான போது நம்ம அக்கறைக்கு போவோம், இதுல இருந்ததெல்லாம் போதும், இந்த பாடுகள்லே நீ இருந்தது போதும், இந்த உபத்திரவத்திலேயே நீ ஊறி ஊறி இருந்தது போதும், அடுத்த பக்கம் போமா, உனக்கு ஒரு நல்ல பக்கத்தை நான் வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு வசந்த காலங்களை நான் வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு நன்மையின் காலங்களை நான் வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு உயர்வின் காலங்களை நான் வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு ஏற்றத்தின் காலங்களை நான் வைத்திருக்கிறேன். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு, சறுக்களாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலாய் தாங்கிடும் வீரர்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாம நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவே. எந்த நிலையிலும் கைதட்டி பாடலாமா? கமோ. ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்களாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலாய்
தாங்கிடும் உம் வீரர்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாம நிற்பதல்லோவும் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாம நிற்பதல்லோவும் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவழியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவழியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு. ஆமென். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை. ஆமென். நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோவும் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோவும் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவழியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவழியோ இரண்டிலும் நீரே என் தேவன். நான் எந்த நிலை என்றாலும் என் பக்கம், நான் இப்ப இருக்கிற பக்கம் எனக்கே பிடிக்கலனாலும், நானே இருக்க பிடிக்கல, எனக்கு இருக்க பிடிக்கல, ஆனால் என்னை கைவிடாதபடி என்னை தாங்குகிறவர், அவர் என்னை அடுத்த பக்கம் கொண்டு போவதற்காக இந்த பக்கத்திலும் என்னோடு இருந்து என்னை கைவிடாமல், ஆமென், என்னை விட்டு விலகாமல். யாக்கோபே பயப்படாத, இஸ்ரவேலே கலங்காத, நான் உன் தேவன், நான் உன் வலக்கரம் பிடித்து உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன். பயப்படாத. இன்னைக்கு அழுக இருக்கிறது, இப்படி இருக்க போறது இல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுவீங்களா? மாறும். பக்கத்துல பார்த்து சொல்லு. அன்னைக்கு டீச்சர்களை பார்த்து சொன்ன, நம்ம நெக்ஸ்ட் சைட் போலாம்டா, இது போர் ஆயிடுச்சு, இங்க வேலை முடிஞ்சிருச்சு, இது நல்லா இருக்கு, இப்போ இருக்கிற இந்த பாடுகளுடைய நாட்கள் முடிந்தது, இந்த துன்பத்தின் காலங்கள் முடிந்தது. துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு சரியாய் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க கூடிய நாட்களுக்கு என் ஆண்டவர் கொண்டு போக வேண்டிய நேரம் வந்துட்டு விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கையை தட்ட. Come on people. Hey! இந்த டைம் முடிஞ்சிருச்சுப்பா, போதும்பா. நீ கேட்டதானே எப்ப ஆண்டவரே இது மாறும்? Today, இப்பொழுது, now, right now, இப்பவே மாறட்டும், இப்போதே மாறட்டும். உன் வியாதி மாறட்டும், உன் தரித்திரம் மாறட்டும், உன் கடன் மாறட்டும், உன் நிந்தனை மாறட்டும், உன் புலம்பல் மாறட்டும், உன் அவமானங்கள் மாறட்டும், உன்னுடைய எல்லா குறைச்சல்களும் மாறட்டும். in the mighty name of Jesus. Hallelujah. ஆண்டவர் சொல்ற, ஆண்டவர் பேசினாலே எப்படி இருக்கு பாத்தீங்களா?
ராமன் சொல்லுங்க ஐயா. ஆண்டு சொல்ற சீசர்ல பார்த்து நமக்கு வேற வேலை இருக்கு, இனிமே ஆவியில நம்புறேன். நாம அடுத்த பக்கம் வேற மாதிரி இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, யோசேப்புக்கு ஒரு பக்கம் ரொம்ப வேதனையின் பக்கம் தான், ஏமாற்றம் தான், துரோகம் தான், துன்பம் தான், சிறையிருப்பு தான். அடுத்த பக்கம் ஒன்று இருந்துச்சு பார். அந்த பக்கத்துல அவனை மிஞ்சி, இதுக்கு முந்தி இவனை மிஞ்சிதான் எல்லாம். இது நல்லா இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் பக்கத்துல இவனை மிஞ்சிதான், இவனுக்கு மிஞ்சிதான், இவனை மேல உபத்திரத்துக்கு மேல உபத்திரவம், புலம்பலுக்கு மேல புலம்பல், ஏமாற்றம், துன்பம் எல்லாம் இவனை மிஞ்சி வந்துச்சு. அடுத்த பக்கம் இவனை மிஞ்சி இதான் எல்லாமே. புரிஞ்ச பிள்ளைங்க நல்லா கைத்தட்டி, இவனை மிஞ்சி எதுவும் என்ன செய்யக்கூடாது, அசையவும் கூடாது, ஆடவும் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை ஆண்டவர் கொடுத்தார்னா எனக்கும் கொடுப்பாருண்டு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையத்தடி. இந்த வார்த்தை என் வாழ்க்கை நிறைவேறட்டும் ஆண்டவரே. Right now we wrestle in the mighty name of Jesus. I wrestle. நம்புறீங்களா? கரெக்ட் தானே? யோசேப்பை மிஞ்சிதான் அன்னைக்கு எல்லாமே நடந்து. அவனால கண்ட்ரோல் பண்ண, அவன் சகோதரர்கள் குழிக்குள்ள போடுறது அவனால என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியல. அவர்கள் இஸ்மவேலருக்கு தன்னை விற்று போடும் போது கூட அவனால என்ன செய்ய முடியல, அவனை மிஞ்சி நடக்குது. சில பாடுகள் நம்மளை மிஞ்சி நடக்கும். பார்த்திருக்கீங்களா? இதெல்லாம் ப்ராஃபட்டிக்கா வருது, வாங்கிக்க. ஆமென் சொல்லுங்கப்பா. சில காரியம் நம்மளை மிஞ்சி நடக்கும். ஒருவேளை தேவ கிருபை நம்ம மேல இருக்கும், தேவ பலன் நம்ம மேல இருக்கும், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் தான். ஆனா சில காரியங்கள் நம்மளை மிஞ்சி நடக்கும். ஆனா அதுக்கு கர்த்தர் முடிவு குறைய எழுதி, இனி ஒன்ன மிஞ்சி அப்படிப்பட்ட ஒரு நாட்கள், அப்படிப்பட்ட ஒரு காலங்கள். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா அவன் சகோதரர் போய் வித்தானுங்க, போத்திபார் வீட்டு அடிமையா என்ன போடுறான், அதெல்லாம் அவனை மிஞ்சி நடக்குது. அவனால கண்ட்ரோல் அவன் கையில. சில வேளையில நம்ம ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறோம், நம்மளால முடியாத ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம். ஆண்டவரே இதை என்னால என்ன செய்ய முடியாது, ஐயா என்னால முடியல. அப்ப நாங்க கிருபை பெற்றவன் தானே, ஏன் எனக்கு இது நடந்தது, ஏன் எனக்கு இது மீது மிஞ்சி போயிட்டு இருக்கு, இது ஏன் தலைக்கு மேல போயிட்டு இருக்குது. கரெக்டா? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ஆமா, நம்மள மிஞ்சி சில விஷயம் போ. ஐயோ, நம்ம நிறைய யோசிப்போம், நிறைய முயற்சி கூட பண்ணுவோம், ஆனா நம்மள மிஞ்சி தாண்டி போவோம். அந்த பக்கம் முடியுது. உன் தலை மேல ஏறி போயிச்சு பாரு, அந்த பக்கம் முடியுது. உன்னை தலை மேல மிதிச்சு மனுஷனை என் தலையின் மேல ஏறி போக பண்ணினி, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ, ஆனாலும் செழிப்பான இடங்களில் எங்களை கொண்டு வந்து அடுத்த பக்கத்தில் அவர் கொண்டு வந்து வருத்தமான பாரத்தை என் இடுப்புகளில் ஏற்றினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோமானாலும் செழிப்பான இடங்களில் எங்களை கொண்டு வந்து விட்டே. Come on, come on, glory. சூப்பரா இருந்துச்சு இந்த வார்த்தைலாம், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஓ ரபாவ் ஷட்டா. Thank you Holy Spirit. கரெக்ட் தானே? சில விஷயம்லாம் ஒன்ன மிஞ்சி தான் போச்சு. உன்னால அதுல ஒண்ணுமே பண்ண முடியல, உன்னால சில விஷயத்தை ஸ்டாப் பண்ண முடியல, சில விஷயத்தை நீ தடுக்க முடியல. அது உன் வாழ்க்கை நடந்துட்டு. அம்மாவா இல்லையா சொல்லுங்க? அம்மா தானே? கரெக்ட் தானேங்க? சில விஷயத்தை உன்னால என்ன செய்ய முடியல சொல்லுங்க, தடுக்க முடியல, மிஞ்சி போயிடுச்சு. ஆனா இனிமே எத்தனை பேர் நம்புறீங்க, நடக்க போகிற காரியம் எப்படி இருக்க போகுது பார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை உனக்கு கொடுத்து, ஆண்டு சொல்ற சீசல பார்த்து, உன்னை மிஞ்சி நிறைய போச்சுலாங்கடா, இப்ப போவோம் வா, உன்னை எதுவும் ஓவர் கம் பண்ண முடியுமான்னு இனிமே பார். அடுத்த ஆண்டவர் கொண்டு போகிற அக்கறைக்கு போவோம். வாருங்கள், let us pass over
unto the other side. நம்ம கடந்து போயிடலாம்டா, வாடா. நீ உன் கையை பிடிச்சி கூட்டு போறார் ஆண்டவர். அன்னைக்கு சீஷர்களை படகுல வச்சு கூட்டிட்டு போறார். 37 வசனம் படிங்க வா. அப்பொழுது பலத்த சுழல் காற்று அவர் கொண்டு போற அடுத்த பக்கம் போகிறார்னே சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாய் அலைகள் அதன் மேல மோதிச்சு. அது என்ன நினைக்குது? வா, இது சூப்பரா இருக்கு, நல்லா ரெடியா இருங்க. கேட்கறதுக்கு ரெடியா இருக்கு. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அப்ப கை அசைச்சு காட்டுங்க பா. அது நினைக்குது, போன பக்கத்திலேயே நான் உன்னை காலி பண்ணனேன், போன பக்கத்திலேயே உன்னை அழிக்க நினைச்சேன், போன பக்கத்துல நீ என் கையில இருந்த, நான் நினைச்சதெல்லாம் போன பக்கத்துல செஞ்சேன், இந்த பக்கமும் நான் உனக்கு செய்வேன்னுதான் அலைகள் கொந்தளிச்சான். ஓ, காற்றுகள் கொந்தளிச்சான். ஆனா அது அந்த 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 அலைகளுக்கு தெரியல, என் கூட ஒருவர் வந்துகிட்டு இருக்கிறாரு, மொத்தத்தை நிப்பாட்டி. புரிஞ்ச பிள்ளைங்க நல்ல நல்ல கையை தட்டி வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. ரசை கபோதானா, ஆமா இல்லையா? ஐயா, உன்னை தாயின் கருவிலே அழிப்பதற்கு எத்தனையோ காரியங்களை சத்துரு செஞ்சிருப்பான், உன்னை நிர்மலம் பண்றதுக்கு நிறைய காரியங்களை பண்ணி இருப்பான். ஆனா அதுலயும் கர்த்தர் உன்னை கிருபையாய் தப்புவித்தார், பாதுகாத்தார். அடுத்த பக்கம் கொண்டு போகும்போதும் நிறைய போராட்டங்கள் வருதான். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் கூட்டு போகும்போது படகு நிரம்பத்தக்கதாய் பலத்த காற்று அடித்து அதன் மேல மோதிட்டு. அது நினைச்சிச்சு பழைய மாதிரியே உன்னை சாச்சிடலாம், பழைய மாதிரியே உன்னை கவுத்துடலாம், பழைய மாதிரியே உன்னை நிர்மூலமாக்கிடலாம், பழைய மாதிரியே உன்னை ஒண்ணு இல்லாம ஆக்கிடலாம், உன்னை வெறுமையா ஆக்கிடலாம். ஆனா எத்தனை நம்புறீங்க? இனி எனக்காக யுத்தம் பண்ண, எனக்காக பேச, எனக்காக நிற்க என் தளபதி, என் தளபதி, என் ஆண்டவர் என் பக்கமாய் வருகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள், come on. அது ரொம்ப தப்பு கணக்கு போட்டுடுச்சு. ஏன்னா இதுக்கு முந்தின மாதிரியே நம்ம இவனை காலி பண்ணிடலாம்டா, முந்தினா அடிச்ச மாதிரியே இவனை அடிச்சிடலாம்டா, முந்தினாட்டி இவன் விளாண்ட மாதிரியே விளாண்டுலான்னு அது நினைச்சுதான் அந்த காற்றுகளும் அலைகளும் மறுபடி வாழ்க்கையில வந்து மோதிச்சு. ஆனா இதற்கு பிறகு என்ன மோதினாலும், என்ன எனக்கு எதிராக எதிர்த்து வந்தாலும் ஒன்றும் என்னை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் பிசாசுக்கு நடுக்க வர்ற மாதிரி, நரகம் நடுங்குற மாதிரி, பரலோகம் சந்தோஷப்படுற மாதிரி கைய தட்டே. இதுக்கு முந்தி உன் வாழ்க்கையில இழப்புகள், மரணம் வந்துட்டுச்சு உன் குடும்பத்துல. அதே போல இப்பவும் உன்னை வாரி கொண்டு போக உன் குடும்பத்துல இழுத்துட்டு போயிடலாம். எல்லாரும் சொல்லுங்க, கையை வைத்து உண்ண முடியாது. இதுக்கு முந்தி விட்டு இருக்கலாம், இனி விட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் அனுமதித்து இருக்கலாம், ஆனா இனி அப்படி அல்ல. இனி கர்த்தர் என்ன தீங்குக்கும், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்னைக்கும் சத்துரு உன்னை மேற்கொள்ளுகிற காலம் அல்ல. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் ஒன்றும் உன்னை மேற்கொள்ளாது. It's a great thing to praise the Lord. It's a great thing to praise the Lord. It's a great thing to praise the Lord. Walking in the light of the Lord. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. It's a great thing to praise the Lord. It's a great thing to praise the Lord. It's a great thing to praise the Lord. Walking in the light of the Lord. Walk, 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 walk in the light. Come on. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. சொல்லுங்க.
It's a great thing to serve the Lord. It's a great thing to serve the Lord. It's a great thing to serve the Lord. It's a great thing to pray. It's a great thing to serve the Lord. It's a great walking in the light of the Lord. Walk, 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 walk in the light. நடக்க போறோம். இனி வெளிச்சத்தில் நடக்க போகிறார். ஆமென். In the light, walking in the light of the Lord. கை தட்டி ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி வேற மாதிரி நடக்க போகிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நினைச்சிருது, அலைகளும் கொந்தளிப்புகளும் காற்றுகள் நினைச்சிச்சு, உன்னை எப்படி அடுத்த பக்கம் போக விடுவேன், ஃபர்ஸ்ட் பக்கத்து மாதிரி உன்னை க்ளோஸ் பண்றேன். அவ கப்பலின் பின்னணியத்தில் ஆண்டவர் நித்திரையா இருந்தாராம். உன்னை ஆண்டவரை எழுப்புறாங்க. ஆண்டவரே, இந்த பக்கத்தையும் சதைக்க பார்க்கறானுங்கப்பா. எப்படி சொல்லுங்க? ஆமே, இந்த பக்கத்தையும் சதைக்க பார்க்கறானுங்க, இப்பவுமே என்ன அழிக்க பார்க்கறானுங்க, எங்க போனாலும் என்ன விட மாட்டேங்கிறானுங்க. ஏதாவது சரி. அப்ப ஆண்டு எழும்பி நின்று சொல்றார். 39. அவர் எழுந்து காற்றை அதட்டி உன் பக்கத்தை சரிப்படுத்துவதற்கு ஒருவர் எழும்புறார், எழும்பி நிற்கிறார். ஆமென். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு நிப்பாட்டிக்கன்னு சொல்றார். வாய மூடிட்டு இரு, நிப்பாட்டிக்க, இறையாத உங்களை பார்த்து சொல்றேன், எது எல்லாம் உன்னை மேற்கொண்டு விடலாம், உன்னை நிர்மூலமாக்கிடலான்னு தனக்குள்ள எண்ணம் கொண்டு கொண்டிருக்கிறதோ அது எல்லாம் அடங்கி போகும். அது எதுவா இருக்கட்டும். மரணம் உன் குடும்பத்துக்குள்ள வந்து உங்களை விழுங்கிருமோ, நெவர். நிப்பாட்டிக்கிறேன், உன்னை அடக்கிக்க. இனிமே ராமன் சொல்லுங்க, வியாதியை பார்த்து சொல்லுங்க, அடக்கிக்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஸ்டாப் பண்ணு, நிப்பாட்டு. ஆண்டு சொல்றார், இறையாத, என் பிள்ளைங்க அடுத்த பக்கம் போவாங்க. ஆமென். அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். வேதம் சொல்லுது, அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? ஃபர்ஸ்ட் பக்கம் ரொம்ப சத்தம், ரெண்டாவது பக்கம் அமைதல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அமைதல். உன் குடும்பத்தில் அமைதல், ஒரு இளைப்பாறுதல். அப்படி எல்லாமே நிற்போமா? கமான். கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரை, இந்த வார்த்தை யாரெல்லாம் விசுவாசத்தோடு இதை பார்த்தார்களோ கேட்டார்களோ, எங்க இருந்து கேட்டிருந்தா அவங்க மேலெல்லாம் அவங்க கிருபை இறங்கிரட்டும். எப்படி இறையாத அமைதலாயிரு. இனி என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அமைதல். ஒரு பக்கம் ரொம்ப கொந்தளிப்பு, ஒரு பக்கம் எங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சுனாமி அடிச்சிடுச்சு ஆண்டவரே, எத்தனையோ வெள்ளங்கள் ஆண்டவரே. ஆனா இனி வருகிற பக்கம் let us pass over. இதெல்லாம் நாங்க கடந்து போய் ஒரு அமைதலின் பாதையில எங்களை கொண்டு போகிறீர். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உடைய மகிமையுள்ள வார்த்தைக்காக, ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில இந்த பக்கத்தோட என் வாழ்க்கை முடிஞ்சிரும் நினைச்சேன். இந்த கிழிஞ்ச பக்கத்தோட, அழுக்கான பக்கத்தோட, கண்ணீரின் பக்கத்தோட என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ நினைச்சேன். ஆனா இந்த வசனத்தின் மூலமா let us pass over unto the other side. இன்னொரு பக்கம் போலாமா? நீ பாத்திராத மேன்மைகள், நீ நினைச்சு கூட பாத்திராத உயர்வுகள், கொஞ்சம் கூட கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு மேன்மைகளை உங்க பிள்ளைகளுக்காக நீ வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு துக்கம் ஆண்டவரே, அடுத்த பக்கம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும், நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சி என் தலைமே,
சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவேன். சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா அல்லேலூயா. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வார்த்தை அப்படியே பிள்ளைகள் வாழ்க்கையில கனப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொருவரையும் சாட்சியை எடுத்து நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். Ararat Power Ministries.